ஹாய்டா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம அரேஞ்ச் மேரேஜ் அதோட ஃபைனல் பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைன்னா புரியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போது ரொம்ப பேசாமல் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நம்ம ஜங்குக்கும் டயாங்கும் காரில் தான் அப்படியே போயிருப்பாங்க. இப்போது டயாங் தான் ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. என்ன ஏதாச்சும் சொல்லணுமா என்ன? இல்லை இல்லை, அந்த சைட் வியூ நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு வந்தேன். ஓ அப்படியா, நானும் ஸ்டாப் பண்ணுறேன், போயிட்டு பார்க்குறியா என்ன? ஆஹா இல்லை இல்லை, வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அகைன் அந்த சைட் திரும்பிக்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த காரையும் ட்ரை பண்ணுறாரு. ஏய் டயாங். என்ன ஜங்குக்? எங்கே பாரு, நான் உன்ட்ட ஒன்று சொல்கிறேன், அதை மறந்துடாத என்ன? என்ன? இப்போது நம்ம 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிட்ட, நீ சரியாகிற கூச்சமாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. மற்றவங்கிட்ட நீ எப்படி பிஹேவ் பண்ணுவலாம் எனக்கு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்தவரை நீ என்கிட்ட எப்பவும் போல் நார்மலாக பேசு, ஓகேவா? சரி ஜங்குக். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே கார் ட்ரைவ் பண்ணுறான். இப்போ கார் அப்படியே ஒரு பீச்சுக்கு தான் போகுது. அங்கே பார்த்தா லைட் ஹவுஸ்லாம் இருக்குது. ஜங்குக் தான் கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளில இறங்குறான். இறங்கிட்டு டயாங் சைடு வந்துட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவன் ஹேண்ட் கொடுக்குறான். டயாங் ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே அந்த காரை விட்டு வெளில இறங்கி பார்க்குறான். அந்த வியூவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நைட் டைமு அங்கே மூன் வெளிச்சம் தான் அவ்வளோ அழகாக தெரியுது. அப்புறம் பீச்சோட சவுண்டு இதெல்லாம் ரொம்பவே அழகாக கேட்குது. இங்கே டயாங் தான் அந்த வியூவை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன லைட் ஹவுஸ் போகலாமா? இந்த டைம்லையா? விட மாட்டாங்களே. உனக்கு போகணுமா வேணாமா? போகணும், ஆசையாக இருக்குது. அப்போது வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அந்த லைட் ஹவுஸ் சைட் தான் கூப்பிட்டுட்டு போகிறான். ஸோ டயாங்க்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அந்த சைட் போகிறதுக்கு. அங்கே பார்த்தா ஸோ யாருமே அவ்வளோவா இல்லை. பார்த்தியா, நீ பயந்தல்ல யாராச்சும் இருப்பாங்கன்ட்டு, பாரு யாருமே இல்லை. இருந்தாலும் யாராச்சும் வந்துட போகிறாங்க. வந்துட்டா அப்போது பார்த்துக்கலாம், நீ வா அப்படின்ட்டு அதுக்குள்ளே அப்படியே கூப்பிட்டு போகிறான். இப்போ டயாங் தான் அது அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்துட்டு ஜங்குக்கையும் பார்த்துட்டு அப்படியே போகிறான். தென் இப்போ பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருக்குது அந்த பிளேஸே. ஜங்குக்கு வந்துட்டு டயாங்கை கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அந்த சைட்லேருந்து பார்க்க ஹோல் சிட்டியுமே அவ்வளோ அழகாக தெரியுது. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூ பார்க்கறதுக்கே. ரொம்ப நல்லா இருக்குது. என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா? ஆமாம், ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக். ஏன்னா தேங்க்ஸா, எதுக்கலாமா? இல்லை, நான் நைட் டைம்லாம் வெளில வந்ததே கிடையாது தெரியுமா, இந்த மாதிரிலாம். அதுவும் வெளில வர்றதே ரொம்ப ரேரு. எங்கேயாச்சும் என் அம்மா கூப்பிட்டா கூட நான் அவ்வளோவா வரமாட்டேன். ஏன்னா எனக்கு யாருக்கிட்டேயும் அவ்வளோவா பேசக்கூட தெரியாது. ஆனால் இப்போது இந்த வியூவை எனக்காக காமிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீ ஹாப்பியாக இருக்கல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அப்படியே டயாங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தென் இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா மிட் நைட் ஆகியிருக்கும்.
டேக்குக்கு 2 பேரும் தான் அப்படியே அந்த பீச்சிலே சிட் பண்ணியிருக்காங்க. ஜங்குக், ரொம்ப டைம் ஆகிட்ட. அத்தை வேற தேடுவாங்களே, போலாமா? அம்மா கிட்ட வரக்குள்ள சொல்லிட்டு தானே வந்தோம். இருந்தாலும் லேட் ஆகிட்டல, தேட மாட்டாங்க. எனக்கும் தூக்கம் வருது, வாங்க வீட்டுக்கு போகலாம். நீ ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதே மாதிரி என்ன அடிக்கடி வெளில கூப்பிட்டு போவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன். சரி, இப்போது போகலாமா? போகலாம். இப்போ 2 பேரும் தான் அங்கேருந்து எழுந்து அப்படியே காருக்கு தான் போகிறாங்க. டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ 2 பேருமே வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. இப்படியே தான் அந்த டேவும் போயிருந்திருக்கும். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட்டு வேக்கப் ஆகுறான். அப்படியே வேக்கப் ஆகிட்டா எழுந்து டயாங் சைடை பார்க்குறான். டயாங் வந்துட்டு அந்த பில்லோவை ஹக் பண்ணிட்டு அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு போகிறான். இப்போ கரெக்டாக அலாமும் அடிக்குது. டயாங் அப்படியே அவனோட ஐஸ் எல்லாம் ரப் பண்ணிட்டு வேக்கப் ஆகிட்டு டைம் தான் பார்க்குறான். அந்த அலாமை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் ஒரு மாதிரி தடவி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஜங்குக் இல்லை. அப்படியே எழுந்து பார்க்குறான். ஸோ வாஷ்ரூமில் சவுண்ட் கேட்குது. வாஷ்ரூமில் இருப்பாரோ? சரி, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் தான் சிட் பண்ணியிருக்கான். தென் இப்போது பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே வெளில வராரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு. குட் மார்னிங் ஜங்குக் அப்படின்ட்டு டயாங் சொல்ல இப்போ ஜங்குக் தான் நிமிர்ந்து டயாங்கை பார்க்குறான். ஓய், என்ன வேக்கப் ஆயிட்டியா? ஆமாம். சரி, நீ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகு. நானே உன்னை இன்னைக்கு காலேஜில் ட்ராப் பண்ணிடுறேன். என்ன, நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் தான் ட்ராப் பண்ணும். வேறு யார் ட்ராப் பண்ணுவா? சரி, நான் எப்போவே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் அப்படி அவ்வளோ ஹாப்பியாக எழுந்து வாஷ்ரூம்குள்ளே தான் போகிறான். ஸோ ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வந்துடுறான். இப்போ 2 பேருமே அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வராங்க ஸ்டெப்பில் இருந்து. இங்கே ஜங்குக் அம்மா தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேருமே அப்படியே டைனிங் ஹாலில் செட் பண்ணி சாப்பிட்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு. இப்போது டைமும் அப்படியே ஸ்கிப் ஆகுது. என்ன டைம், போகலாமா? போகலாம், நான் ரெடி. இப்போ 2 பேருமே ரெடி ஆகிட்டு கார்கிட்ட போகிறாங்க. அத்தை, நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. என்ன, நல்லா படிக்கணும். ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஜங்கு கிட்ட சொல்லு, சரியா? சரி அத்தை, பாய் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் போயிட்டு செட் பண்ணிக்கிறான். காரும் ஸ்டார்ட் ஆகுது. தென் இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா ஜங்குக் தான் டயாங்கோட காலேஜில் டயாங்கை ட்ராப் பண்ணுறான். சரி டயாங், ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உடனே கால் பண்ணு, வந்துடுறேன். சரிங்க, நீங்களும் ஒழுங்காக சாப்பிடுங்க. நீ சொல்லிட்டல, கண்டிப்பாக சாப்பிட்றேன். இப்போது நான் போயிட்டு வரேன், பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் ஜங்குக்கும் பாய் காமிச்சிட்டு அங்கேருந்து காலேஜ்குள்ளே போகிறான். ஸோ இப்படி தான் டேஸஸும் பாஸ் ஆகுது. 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்போ பார்த்தா ஒன் ஃபைன் டே ஜங்குக் வந்துட்டு அவரோட ஸ்டாஃப் ரூமில் நோட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே செட் பண்ணியிருக்காரு. இப்போ அங்கே கரெக்டாக ஒரு பொண்ணு ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன்? எஸ், கம் இன். யார் அப்படின்ட்டு பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுற? சார், அது நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். டவுட்னா நான் உன்னை கிளாஸ் ஹாரில் தானே கேட்க சொல்லியிருக்கேன். இல்லை சார், இது டவுட் கிடையாது, வேற ஒன்று. சரி, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த பொண்ணு தான் அப்படியே அந்த ஸ்டாஃப் ரூம்குள்ளே போகிறா. அது வந்து சார், நான் உங்களுக்கு ஒரு புக் கொடுத்துருந்தேனே, அதை பார்த்தீங்களா? என்ன என்ன புக்கு? அன்னைக்கு கூட என்கிட்ட இருந்து வாங்குனீங்களே. ஓ, அந்த புக்கா? சாரி, நான் அதை
வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். சார் நீங்கள் அந்த புக்கை பார்க்கலையா? இல்லையே, நான் எதுக்கு பார்க்கணும்? அதில் அப்படி என்ன இருக்கு? நீ நோட்ஸ் தானே கொடுத்த? ஆ ஆ ஆமாம் சார். ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன என்ன சொல்லணும்? எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பு. அது சார், அது நான் எனக்கு தெரியல சார். நான் உங்களை ரொம்ப டேஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சார். அதை நான் நிறைய டைம் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஏற்றதில்ல. என்னால் இப்போ விட்டால் வேறு என்றைக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் ஐ லவ் யூ ஜங்குக் சார். என்ன? அப்படின்ட்டு ஜங்குக் தான் செம ஷாக்கோட அந்த டேபிள்ல இருந்து எழுந்துக்கிறாரு. என்ன விளையாடுறியா? ஏய், இங்கே பாரு, இந்த மாதிரி வேலை வச்சுட்டு என்கிட்ட வராதீங்கன்னு நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். சார் இல்லை சார், அந்த புக்கில் கூட நான் உங்களுக்கு க்ரீட்டிங் கார்டெலாம் வச்சு கொடுத்தேன். ஆனால் நீங்கள் அதை பார்க்கல போல. இங்கே பாரு, படிக்கிற வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா? இல்லை சார், எனக்கு ஏய், உன்கிட்ட ஒரு டைம் சொல்லிட்டல, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்ட. என்ன? மேரேஜ் ஆகிட்டா? ஆமாம், தோ இங்கே பாரு. அப்படின்ட்டு அவரோட ஹேண்டில் இருக்க ரிங்கை தான் அந்த பொண்ணுக்கிட்ட தான் அந்த ஹேண்டில் போட்டிருக்க ரிங் எடுத்து அப்படியே காமிக்கிறான். ஸோ அது ரியா தான். எனக்கு 1 வீக் முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு. அண்ணா சார், நான் உங்களை அதுக்கு முன்னாடியிலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்கேனே. இங்கே பாரு, நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. எனக்கு இந்த லவ் இதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போது எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போக பார்க்க ரியா தான் போயிட்டு அப்படியே ஜங்குக்கை பேக் சைடில் இருந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. சார் ப்ளீஸ் சார், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? தள்ளி போ ஃபஸ்ட்டு. முடியாது சார், என்னால் உங்களை விட முடியாது. இங்கே பாரு, எனக்கு மேரேஜ் ஆகிட்டுன்றேன். திரும்ப திரும்ப தப்பாயிடும், எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே இப்போ கரெக்டாக டோரும் ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தா யோன் தான் அப்படியே அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நிற்கிறாரு. ஸோ அவர் அதை அப்படியே பார்த்துட்றாரு. இப்போ ஜங்குக் தான் அந்த பொண்ணை தள்ளி விட்டுடுறாரு. என்ன சார் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் கூப்பிட்டாங்க மீட்டிங்னு. ஓ அப்படியா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே வராரு. இந்த சைட் பியூன் தான் ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் போயிடுறாரு. ஜங்குக் இப்போது பிரின்சிபல் ரூமில் தான் இருக்கான். ஸோ பிரின்சிபல் தான் ஜங்குக் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன ஜங்குக், இப்போதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்காக படிக்கிறாங்களா என்ன? நல்லா தான் சார் படிக்கிறாங்க. இல்லையே, பார்த்தா எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. ரிசல்ட்லாம் ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்குது, அதுவும் உங்கள் சப்ஜெக்டில். அது நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கரெக்டாக அங்கே அந்த பியூன் தான், அது எப்படி சார் எடுக்காமல் இருப்பாங்க? சாரோட சப்ஜெக்டில் எல்லாம் புள்ளியாச்சே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறாரு. இங்கே பிரின்சிபல் தான். என்னையா, என்ன சொல்கிற? ஆமாம் சார், சாரோட சப்ஜெக்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், அதுவும் பொண்ணுங்க மட்டும் அப்படியே புலி மாதிரி படிப்பாங்க சார். இங்கே பாரு, கன்ஃபியூஸ் பண்ணாமல் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போ. இப்போ அந்த பியூன் தான் அந்த மொபைல் ஃபோனில் வீடியோவே எடுத்திருப்பாரு. ஸோ ரியா வந்துட்டு ஜங்குக் கூட க்ளோஸாக இருந்ததை அதை அப்படியே அந்த பிரின்சிபலும் பார்த்துட்டு, என்ன ஜங்குக் இது, இதான் கிளாஸ் எடுக்கிற லட்சணமா? இங்கே பாருங்க சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சம்மந்தம் இல்லாமல் தான் அந்த பொண்ணு உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணுறாளா என்ன? அதை நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்கணும். நான் ஆல்ரெடி மேரிட். அப்படி இருக்கக்குள்ள நான் எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி நிற்க போகிறேன்? இவர் சொல்கிறதும் கரெக்ட் தான். ஏய், நீ போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு வா. ஸோ என்ன ப்ராப்ளம்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரின்சிபலும் சொல்கிறாரு. ஸோ பியூனும் அதை கேட்டுட்டு அப்படியே அந்த கிளாஸ்க்கு தான் போகிறாரு.
அங்கே பார்த்தா ஹோபி தான் லெசன் எடுத்துட்ருக்கான். இப்போ கரெக்டாக அந்த பியூன் தான் போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ என்ன? அது ஒன்றும் இல்லை சார். இங்கே ரியா. ஆமாம், அவளுக்கு என்ன? அந்த பொண்ணு பிரின்சிபல் சார் வர சொன்னார். ஸோ அதான். அச்சச்சோ, போச்சு போச்சு. நீ பண்ண வேலைக்கு இங்கே பாரு. இப்போ ரியா தான் அப்படியே எழுந்துட்டு அவ பாட்டுக்கு அப்படியே கிளாஸ் விட்டு வெளில போகிறா. ஹோபியும், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ 3 பேருமே. இப்போ பார்த்தா அங்கே ஜேகே தான் அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ ரியாவும் அங்கே போயிட்டு அப்படியே நிற்கிறா. என்னம்மா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? படிக்கிற வேலை விட்டு வேறு என்ன வேலை பண்ணிகிட்ருக்க? சார், நான் என்ன சார் பண்ணேன்? என்ன இது அப்படின்ட்டு அந்த மொபைல் எடுத்து அப்படியே காமிக்கிறாரு. இங்கே பார்த்தா ஸோ ரியா வந்துட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிகிட்ருக்க மாதிரி அந்த வீடியோவில் இருக்குது. இதை பார்த்துட்டு ரியாவும் ரொம்ப பயந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லை பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி டிசியை கொடுத்து அனுப்பி விட்டுருவேன். இப்போ நீ உண்மையை சொன்னீன்னா நான் இதோட இந்த இதை விட்டுருவேன். அது வந்து சார், அவங்க தான் சார் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க. நான் எதுவும் பண்ணல சார். ஏய், போய் சொல்கிற நீ? ஆ ஜங்குக், என்ன இது? சார், அவள் பொய் சொல்கிறா சார், நல்லாவே தெரியுது. இல்லை சார், நான் பொய்லாம் சொல்லலை சார். நான் ஏன் சார் பொய் சொல்லணும்? எனக்கு எனக்கு இவர் தான் சார் என்ன தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேயே க்ரை பண்ணுறா. பிரின்சிபலும் இதை பார்த்துட்டு, என்ன ஜங்குக்கு இதெல்லாம்? உங்கள் மேலே நல்ல ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன், ஆனால் நீங்களே அதை கெடுத்துப்பீங்க போலையே. சார், இங்கே பாருங்க, நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் ஜங்குக், அவள் தான் உங்கள் மேலே தான் தப்புன்றாளே. அவள் சொல்கிறத நம்புறீங்க, நான் சொல்கிறத நம்ப மாட்டிங்களா? இருக்கட்டும், இப்படிப்பட்ட காலேஜ் எனக்கு தேவையே கிடையாது. என் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். அதை நான் உங்ககிட்ட ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே செம கோவமாக அந்த ரூமை விட்டு வெளில வராரு. நீங்கள் அப்படியே ஹோபியும், ஆனால் சார், ஒன் டே நீங்கள் இதுக்காக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இந்த சைட் ஜங்குக் தான் செம கோவத்தோடு போகிறான். டேய் டேய் ஜங்குக், இல்லைடா டேய். என்னடா, என்ன போனுக்கு? ஏய், என்ன நீ எதுக்கு இப்போ இப்படி கோவமாக போயிட்டுருக்க? வேற என்ன பண்ண சொல்கிற? தப்பே பண்ணாமா என் மேலே இப்படி ஒரு பழி? தெரியுதுடா, உன் மேலே தான் தப்பு இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு? விட்டு பார்த்துக்கலாம். அப்படியே கட் பண்ணி பிரின்சிபல் ரூமில் பார்த்தா பிரின்சிபல் தான் அந்த ரியா கிட்ட, இங்கே பாரு, லாஸ்ட்டாக கேட்குறேன், யார் மேலே தப்பு இருக்குது? ஒழுங்காக சொல்லு. உண்மையை சொல்லலை, நான் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவேன். அவங்க வந்து கேட்டதா சொல்லுவியா? ஏன்னா இந்த வீடியோவில் நீ ஹக் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, இல்லை அப்படின்ட்டு பிரின்சிபல் தான் செம்மையாக மிரட்டுறாரு. ஸோ ஒரு வழியாக அந்த பொண்ணும் என்ன நடந்துச்சுன்ட்டு உண்மையை சொல்லிடுறான். இப்போ பிரின்சிபல் தான் ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. ஜங்குக்கும் கால் எடுக்கலை. ஸோ அவர் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியிருப்பார். தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்க இங்கே ஜங்குக் தான் அப்படியே கால் அட்டன் பண்ணுறான். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? எதுக்கு கால் பண்ணுறீங்க? இங்கே பாருப்பா ஜங்குக், தப்பு ஓ மேலே இல்லை, அந்த பொண்ணு மேலே தான். நீ எங்கேயும் போகாத. இல்லை சார், இல்லை, எனக்கு என்னமோ நான் இங்கே இருக்கிறது சரியாக வராதுன்னு தோணுது. ஸோ நான் கிளம்புறேன் சார். நான் இங்கே இருந்தால் இன்னும் தேவையில்லாத ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா ஜங்குக் தான் அப்படியே வீட்டுக்கு தான் வந்திருப்பான். இப்போ அப்படியே போயிட்டு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். ரியாங் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான். என்னங்க, எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? என்னாச்சு? ஏன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தலைவலி, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி சரி, உள்ளே வாங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் கிச்சனுக்கு போகலான்னு போகிறான்.
இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டு டயங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சும்மா தோணுச்சு, அதான். ஏன், நான் உன்னை ஹக் பண்ணக்கூடாதா? ஆஹா, இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. இப்போ ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் அப்படியே டயாங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரி, இப்படியே ஹக் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நான் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், என்னை விடுங்க அப்படின்னு சொன்னதும் ஜங்குக் தான் இப்போது ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு டயாங்க பார்க்குறான். ஸோ டயாங்க ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே கிச்சனுக்கு தான் போகிறான். ஜங்குக் அப்படியே போயிட்டு சோஃபாவில் சிட் பண்ணுறான். இப்போது ஜங்குக் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே எழுந்து அவனோட ரூமுக்கு தான் போயிட்டு அங்கே ஒரு ட்ரா மாதிரி இருக்கும், அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அதில் வந்துட்டு ஒரு புக்கு இருக்குது. ஸோ அந்த புக்கை தான் திருப்பி திருப்பி பார்க்குறான். ஸோ அதில் வந்துட்டு அந்த க்ரீட்டிங் கார்டு தான் இருக்குது. அதை அப்படியே எடுத்து கசக்குறான் ஒரு மாதிரி கோவத்தில். அதை அப்படியே எடுத்து கிழிச்சு போட்டுட்டு, நல்ல வேலை டே மட்டும் இதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்படியே ஃபயர் வைக்கிறான். தென் இப்போ பார்த்தா டயாங் தான் கிச்சனை விட்டு வெளில வந்திருப்பான். எங்கே போனார் இவர், ஆளே காணோம் அப்படின்ட்டு தேடிட்டு ரூமுக்கு தான் வரான். இப்போ ஜங்குக் தான் சவுண்ட் கேட்டு அப்படியே அந்த திங்ஸ்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுடுறான். இங்கே டயாங் தான் அப்படியே ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். என்னங்க, உங்களை நான் அங்கே தானே வெயிட் பண்ண சொன்னேன். அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் இங்கே ரூம்க்கு வந்துட்டேன். இந்தாங்க காஃபி அப்படின்ட்டு அதை கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் வாங்கிக்கிறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுட்டயா, என்ன? நீங்கள் என்கிட்ட எதுவும் மறைக்க மாட்டீங்கள? ஆ, நான் என்ன மறைக்க போகிறேன் உன்ட்ட? அது வந்து நான் அன்னைக்கு எங்கள் ரூமுக்கு வந்தேன், அப்போது நீங்கள் இல்லை. அப்போது நான் ட்ராவில் இருந்து ஏதாவது புக் எடுத்து ஸ்டோரி படிக்கலான்னு பார்த்தேன். அப்போது ஒரு புக்கில் ஒரு க்ரீட்டிங் கார்டு இருந்துச்சு. அதை அப்போவே உங்ககிட்ட கேட்டிருந்துருக்கணும், நான் கேட்டுக்காம விட்டுட்டேன். அது யார் அது, ரியா? அது அது ஒன்றும் இல்லை டயா, அவளால் தான் எனக்கு இன்னைக்கு காலேஜ்லேயே இந்த தலைவலி. என்னங்க, என்ன சொல்கிறீங்க? ஆமாம் டயா, அவள் தான் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பா போல். அது பிரின்சிபல் வரைக்கும் போய் பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இன்னைக்கு. அப்படியா? சரி, எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டல? ஆ, ஃபினிஷ் ஆகிட்டு. ஆனால் இனிமே நான் இந்த காலேஜுக்கு போக மாட்டேன். அப்போது ஜாப்க்கு என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அந்த காஃபி வாங்கி குடிக்கிறான். ஸோ டைமும் இப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் ரூமில் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு மடிச்சிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக ஜங்குக் ரூம்குள்ளே போகிறான். அங்கே டயாங் நிற்கிறத பார்த்துட்டு ஸ்லோவாக போயிட்டு பேக் சைடில் ஹக் பண்ணிக்கிறான். என்னங்க, என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணேன்? பயந்துட்டல்ல எப்படி பின்னாடி வந்து நின்று. டயாங். டயாங். என்ன, சொல்லுங்க. அது அது வந்து என்னன்னு சொல்லுங்க. இல்லை, உனக்கு ஓகேண்ணா இன்னைக்கு நைட் நம்ம அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறதுலே அவருக்கு புரிஞ்சிடுது. ஸோ டயாங் தான் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டு ப்ளஷ் ஆகுறான். ஸோ டைமும் இப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நைட்டு ஜங்குக் தான் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டயாங் தான் ஸ்லோவாக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிக்கிட்டே உள்ளே வரான். ஜங்குக் தான் நிமிர்ந்து பார்க்குறான். ஸோ பெட்டில் தான் சிட் பண்ணியிருப்பான். என்ன, இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி எப்படி பார்த்துட்ருக்க? ஆமாம், அழகாக இருக்கியே. அழகாக இருக்கண்ணா, இந்த வேர்டை நான் இன்னைக்கு தான் கேட்குறேன் உங்ககிட்ட இருந்து. அப்படியா? இனிமே தினம் தினம் கேட்பேன். சரி, நான் உன்ட்ட என்ன கேட்டேன்? என்ன கேட்டீங்க? அதான் என்ன கேட்டேன் அப்படின்ட்டு டயாங்க அப்படியே பிடிச்சி அவனோட லேப்பில் தான் செட் பண்ண வச்சுக்கிறான்.
இப்போ சொல்லு, உனக்கு ஓகேவா? டேயாங் தான் அப்படியே கீழே குனிஞ்சி ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்ன எப்படி சிரிச்சுட்டே இருந்தா எப்படி? அது அது வந்து இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? அப்போ உனக்கு வேணாமா? ம் இல்லை இல்லை, அது அது வந்து அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள ஜங்குக் தான் டயாங்க பெட்டில் அப்படியே லைடாக வச்சுட்டு டயாங் மேலே அப்படியே லைட் ஆகுறான். என்ன அப்போ வேணுமா? ம் 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 ஆமாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறான். ஸோ ஜங்குக் தான் இப்போது ஒன் பை ஒன்னாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ரெண்டு பேருக்குள்ளேயும் அங்கே அவ்வளோ அழகாக ஒரு லவ் மேக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. தென் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் கடிக்காதீங்க வலிக்குது. ஐயோ வலிக்குதா? எங்கே வலிக்குது? ம் எங்கே வலிக்குதா? ம் இல்லை எங்கே வலிக்குதா? ம் ஐயோ போதுங்க, எனக்கு வலிக்குது ரொம்ப. அதான் எங்கே வலிக்குதுன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சி, தூங்கலாம் அப்படின்ட்டு டயாங் சொன்னதும் ஜங்குக் தான் அப்படியே டயாங் பக்கத்தில் போயிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 1 மந்த் பாஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த 1 மந்தில் ஜங்குக் வந்துட்டு காலேஜ்க்கு போகலை, வீட்டில் தான் இருந்திருப்பார் ஒர்க் தேடிட்டு. இப்போ பார்த்தா ஒன் ஃபைன் டே நம்ம டயாங் காலேஜில் தான். ஸோ டயாங் வந்துட்டு அப்படியே அவனோட கிளாஸ் ரூமில் தான் 2 ஹேண்டை அப்படியே சீக்ஸில் வச்சுட்டு சிட் பண்ணியிருக்கான். ஒரு மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருப்பார் இவர்? காலையிலே சாப்பிடல, என்கிட்ட சொல்லிட்டு கூட போகலை, அவ்வளோ சீக்கிரம் கிளம்பி எங்கே போனார்? பார்க்கவே இல்லை, நான் மார்னிங் கிஸ் கூட தரல, எங்கே போனா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்க. இப்போது அவரோட கிளாஸ் ரூமுக்கு தான் கரெக்டாக ஒரு ஸ்டாஃப் தான் வராங்க. அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எழுந்து பவ் பண்ணுறாங்க. ஸோ டயாங்கும் அப்படி பார்த்துட்டு தான் நின்றுட்டுருக்கான். இங்கே பார்த்தா அந்த ஸ்டாஃப் தான், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு வர ப்ரொஃபஸர் ஆப்சன்ட், இனிமேல் ரெகுலர் கிளாஸ்க்கு ஒரு ப்ரொஃபஸர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவர் தான் இனிமேல் உங்களுக்கு. சார் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் அந்த பர்சனும் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ அந்த பர்சனை பார்த்ததுமே எல்லாரும் வாயான்னு பொழுது பார்க்குறாங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். அப்படியே பழைய வைப்பில் ப்ரொஃபஸர் லுக்கில் அந்த கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. டயாங் தான் அப்படியே பார்த்துட்டு செம்ம ஷாக்கு டயாங்க்கு. அடப்பாவி புருஷா, இங்கே தான் வரேன்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, பாத்தியா இவனுக்கு இருக்கு அப்படின்ட்டு டயாங் தான் நின்றுட்டு பார்த்துட்ருக்கான். இந்த சைட் ஜங்குக் தான் அப்படியே வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி இன்ட்ரோ ஆக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே ஜாலியாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது அவனோட ஐஸ் தான் ஒரு பர்சனை தேடுது. ஸோ அது நம்ம டயாங் தான். அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா நம்ம டயாங் தான் லாஸ்ட் பெஞ்சில் அந்த கார்னரில் தான் சிட் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் முறைச்சி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு அது நல்லாவே தெரியுது. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டு டயாங்கை பார்த்து விங்க் பண்ணுறான். இங்கே டயாங் தான், நான் ஏன் பார்க்கணும், நான் பார்க்க மாட்டேன், காலையில் என்கிட்ட பேசாமல் கூட வந்துட்டல, என்ன இவன் கண்டுக்கவே மாட்டான், சார் மேலே கோவமாக இருக்காரு போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போது அதில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் அப்படியே எழுந்து, சார் ஐ ஹாவ் ஒன் டவுட் சார். என்ன டவுட் உனக்கு? அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சிங்கிளாக இல்லை கமிட்டடா அப்படின்ட்டு கேட்குறான். இங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே, ஐ எம் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை காமிக்கிறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி சேட் ஆகிடுது.
ஜங்குக்கு அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே கிளாஸ் எடுக்கிறாரு. இந்த சைட் டயாங் தான் ஜங்குக் பார்க்காத டைம்லாம் அப்படியே சைட் அடிச்சுட்டு அவர் பார்க்கக்குள்ளலாம் புக்கை பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா பிரேக் டைம். ஜங்குக் வந்துட்டு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கிளாஸ் ஓவர், ஸோ எல்லாம் பிரேக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க சைட் ஐஸோட பார்த்துட்டு போகிறான். ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறான். இப்போது டயாங்கும் அதை நோட் பண்ணிவிட்டு எழுந்து போகலான்னு போகிறான். ஸோ ஜங்குக் தான் அவனோட ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறான். ஸோ அவனுக்குன்னு தனி ஸ்டாஃப் ரூம். அங்கே ஸ்டாஃப்ஸ் யாரும் அவ்வளோவா இல்லை. இப்போது ஜங்குக் போகிறத பார்த்துட்டு டயாங் தான் பின்னாடியே போகிறான் சைலண்ட்டாக. யாரும் பார்க்காத டைமில் அப்படியே ஸ்டாஃப் ரூம்குள்ளே போயிடுறான். அங்கே ஜங்குக் இப்போ தான் புக்கெல்லாம் எடுத்து வச்சுருப்பான். டயாங் தான் அவனோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டோர்கிட்ட சாஞ்சிட்டு நின்று ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஓய், ஏன்னா அங்கேயே நின்றுட்டுருக்கா? என்னை பார்க்க தானே வந்த? இல்லையே, நான் இதுக்கு உங்களை பார்க்கணும் சார். ஆமாம், எப்படி இருந்துச்சு என்னோட என்ட்ரி? சர்ப்ரைஸாக இருந்துச்சா? இருக்கும் சார், இருக்கும். ஏய், என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? ஆமாம், நான் கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சர்ப்ரைஸ் தரீங்களாக்கும் அப்படின்ட்டு டயாங் தான் கோவமாக அப்படி ஜங்குக் பக்கத்தில் வர எங்கள் ஜங்குக் தான் தள்ளி தள்ளி பின்னாடி போகிறான். ஏய், எங்கே பாரு, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். காலையில் ஒரு வாட்டியாவது என்கிட்ட சொன்னியா? இல்லைன்னா எழுப்புனியா? நீ பாட்டுக்கு வந்திருக்க. இங்கே வர்றதை கூட என்கிட்ட சொல்லாமல் போ ஜங்குக். நான் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். ஐயோ, கோவமாக இருக்கியா? பரவாயில்லையே, இதுவும் ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு நினச்சேன். நல்லா கொடுத்தப்போ சர்ப்ரைஸு அப்படின்ட்டு டயாங் தான் அந்த சைடு அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். எங்கள் ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு டயாங்க போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏய், என்ன கோவமாக இருக்கியா? ஆமாம், எனக்கு நீ மார்னிங் கிஸ் கூட தரவே இல்லை தெரியுமா? அப்போ இல்லைன்னா என்ன, எப்போ வேணால் தரேன். இங்கே தரியா? அதெல்லாம் வேணாம், யாராச்சும் பார்த்துருவாங்க, நான் கிளம்புறேன். ஓய், எங்கே போகலான்னு போகிற? கேட்டில்ல, அப்போ நான் அதை கொடுக்கணுமா வேணாமா? வேணும்தான், ஆனால் இப்போ வேணாம், ஏன்னா யாராச்சும் வந்துடுவாங்க. யார் வந்தா எனக்கு என்ன? என் பொண்டாட்டிக்கு நான் கிஸ் பண்ணுறேன், யார் என்ன கேட்பா? அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க தான் பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணலான்னு போகிறாரு. கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக்கோட திரும்பி பார்க்குறாங்க. ஏய் மச்சான், நான் வந்துட்டேன்டா அப்படின்ட்டு ஹர்பி தான் அப்படியே அந்த ரூம்குள்ளே வரான். ஸோ அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு, மச்சான் உன்னை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அட பாவி, கரெக்டான நேரத்தில் தப்பாக வந்துட்டு பேச்சை பார்த்தியா அதுக்கு? ஏய் டயாங், நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாண்ணா, அது அது வந்து சரி, நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன். ஏய் ஹோபி, நீ எப்படா இங்கே வந்த? ஆமாம், அந்த காலேஜில் நீ இல்லாமல் நான் மட்டும் என்னத்துக்கு இருக்கணும்? அதுவும் அவனுவள்கிட்ட பேசிட்டு என்றைக்குமே உன் பின்னாடி தாண்டா நான் இருப்பேன். சரி இருக்கலாம், இப்போ கொஞ்ச நேரம் வெளில போறியா? மச்சான், என்னையா சொன்ன? நானா வெளில போகணும்? ஆமாண்டா, நீ தான் போகணும். சரிதான்டா, நல்லா பண்ணுற நீ. ஆமாம், நாங்கள் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்கோம்ல, கரெக்டாக சிவ பூஜையில் கரடி வந்த மாதிரி நின்றுட்டுருக்க. எது கரடியா? நானா? மச்சான் ஒரு பார்த்தாடா போட்டாங். வேணாம் வேணாம், தயவு செஞ்சு அந்த வேர்டை மட்டும் சொல்லி என்ன திட்டிடாத, ஏன்னா நான் கேட்கக்கூடாதுன்னு இருக்கேன். நானே கிளம்பிடுறேன். அப்புறம் டயாங்க, உனக்கு என்ன, நீ நல்லா தான் இருப்ப. டேய் போறியா இல்லையா? அப்போ சரிடா, போகிறேன்டா, போகிறேன், துரத்தாத அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் அகெயின் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு வெளில தான் போயிட்டு நிற்கிறான். சே, நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சே.
அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி தான் போயிடுறாரு. இந்த சைட் டயாங் தான். இப்போ எதுக்கு என் அண்ணன்கிட்ட அப்படி பேசினா? பாவம் தானே. ஆமாம்மா, பாவம். நானும் தான் பாவம். இல்லை இல்லை, உனக்கு என்ன தெரியும் என் அண்ணனை பற்றி? உன்னை விட அவனை தான் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்ட்டு ஜங்குக் தான் டயாங் கிட்ட போகிறான். இப்போ எதுக்கு கிட்ட வர? நான் கிளாஸ்க்கு போகணும், எனக்கு டைம் ஆகுது. அப்போ அது வேணாமா? என்ன? என்ன வேணாமா? இப்போ ஜங்குக் தான் அப்படியே கிட்ட க்ளோஸாக வந்து அந்த வாலில் லாக் பண்ணுறான். ஜங்குக்கோட ப்ரீத் அப்படியே மேலே படுது. டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டைம் ஆகுது, கிளாஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு டயாங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ டயாங்கும் அவனோட ஹேண்டை ஜங்குக்கோட செஸ்டில் வச்சுட்டு அப்படியே பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேருமே செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் இதோட இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.